3, 2, 1. எழும்பட்டும், துதிக்கட்டும். எப்படி ஒருத்தங்கிட்ட பேசும்போது உங்க சத்தம் எழும்புமோ அதை போல ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்னு. அந்த சத்தம் எழும்பட்டும், துதியின் சத்தம் எழும்பட்டும், அன்பு கூறுகிற சத்தம் எழும்பட்டும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் துதிப்பார்கள், ஜெபிப்பார்கள், ஆராதிப்பார்கள், அவரை நேசிப்பார்கள், வார்த்தையால் வர்ணிப்பார்கள். அப்படி நீங்க ஆண்டவர் அன்பு கூறுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். உங்க வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவான காரியம் நிறைய நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நித்தமும் நாடுங்கள், நித்தமும் வாஞ்சிங்கள். கர்த்தர் நம்மத்தில் அசைவாடுகிறார், கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். அப்பா உடைய வல்லமை வேண்டும் அப்பா, நீங்க எனக்கு வேண்டும், உடைய பிரசன்னம் வேண்டும் அப்பா. உடைய பிரசனத்திற்குள் நான் வருகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு. இந்த உலக வாழ்க்கையில நான் உமக்காக வாழணும், இந்த உலகத்துல உமக்காக பிரகாசிக்கணும், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் இருக்கணும் அப்பா. இந்த உலகத்தை வெறுத்து உம்மை நேசிக்கிற இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஓ ராபா ஷாகா ராபா ஹாலா ராபா. உலகத்தை வெறுக்கணும், உம்மை நேசிக்கணும். உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறக்கூடாது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும். தேவனுடைய வார்த்தையில் அன்பு கூறணும். தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக அவருடைய சமூகத்தில் போய் அவர் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும். அப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு உண்டாவதாக. கேட்கும் போதே கர்த்தர் தருகிறார். இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்குள் தருகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். கல்லான இருதயம், பாவமான இருதயம், மோசமான இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை, பரிசுத்தம் உள்ள இருதயத்தை, வெண் பஞ்சை போல உள்ள இருதயத்தை தருகிறார். ஷகாபாரா ஹந்தலா ரபா சந்தா ரபாலா கதா ரபா ரபாலா சந்தா ரபா உதியாந்தலரோ. தூயவரே பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவரே துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவரே எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்கா. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன்.
நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் ஐயா. சொல்லு, நான் நம்பும் கேடகம், நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவரே பரிசுத்தர் பரிசுத்தரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீர்தான் ஐயா. பரிசுத்தர் சுத்தரே. ஹalleluya ஹalleluya பாடுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல சத்தமா உயர்த்துங்களேன். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹalleluya 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 சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தை மீதியா வரக்கூடியவர்களை சீக்கிரமாக ஆண்டவர் கொண்டு வரணும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போகிற அருள் பிரதரை ஆண்டவர் பயன்படுத்தணும். ஒவ்வொருவருக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் பேசணும் அவங்க மூலமாக. அதற்காக நம்ம அபிஷேக் வந்து ஜெபம் பண்ணுவாப்ல. ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த ஆண்டவரே வாலிபர் கூடுகைக்காவும் சமூகத்துக்கு வருகிறோம். ஆவியானவரே, அப்பா ராஜா, ஆண்டவரே, வர வேண்டியவர்களை தடையின்றி நீர் கொண்டு வருவீராக ராஜா. ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவர் நீ முன்னே போய் கோணலான வழிகளை சுவையாக்கி ஆண்டவரே அநேக பிள்ளைங்களை நீ ஆண்டவரை தடையாய் இருக்கிற பிசாசானவன் ஆண்டவரை தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாவதாக. இயேசுவின் நாமத்தினால அநேக பிள்ளைங்களை கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. கொண்டு வருகிற ஆண்டவரே செய்தி கொடுக்க வருகிற தாசனை மறைத்து என் தேவன் வெளிப்படுவீராக ராஜா. ஆண்டவரே, அவர்கள் சுயமோ மாம்சமோ மாம்சத்தின் வார்த்தைகளோ அல்லப்பா ஆண்டவரே, நீர் பேசுவீராக ராஜா. நீர் எங்களோடு இடைப்படுவீராக.
நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் ஆவியானவரே. இன்னும் எங்கிட்ட ஆண்டவரே நீங்கள் என்ன காரியங்கள் விரும்புகிறீங்களோ அதை நாங்கள் இன்னும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இன்னும் உங்கள்கிட்ட ஒப்புரவாகி இன்னும் ஆண்டவரே உங்கள்கிட்ட கிட்டி சேர எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்களோடு பேசுங்க. மீதியானவர்கள் ஒவ்வொரு வேலையும் உங்கள் கையில் பொறுப்படுத்துக்கணும். பாடல் வேலை, ஜெப வேலை, ஆராதனை வேலை, செய்தி வேலை, கடைசி முடிவு ஜெப வேலை வரைக்கும் என் தேவன் ஆளுகை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. என் தேவன் கிரகிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர். நீர் அப்படியே செய்ய மகிமைப்படுவீராக. மீட்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக ஒரு மாசமா துதி ஆராதனை இருந்ததுனால நம்ம வாலிபர் மீட்டிங், துதி ஆராதனை வாலிபர் கூட்டமாக நடத்தணும். அதனால அதில் மெசேஜ்லாம் இல்லாமல் அதிக நேரம் துதிச்சோம். ஆண்டவர் ஏவுகிற வார்த்தையே பேசணும். இனிமேல் ரெகுலர் வாலிபர் மீட்டிங் நடக்கும். அதனால் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது. அதனால் நீங்கள் தான் சொல்லணும், கூப்பிட்டு வரணும். அடுத்த வாரத்தில் ஆண்டவர் அந்த மீட்டிங்கில் நீங்கள் கூப்பிட்டு வர்றது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது. ஒரு மனிதனை தேவனுடைய பிரசனத்திற்குள் உட்கார வைத்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்களை சுற்றி உட்கார்ந்துருக்கிறவங்கள பார்த்து தான் சொன்னார். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சீசர்கள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரரும் வெளியே நின்று உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சுற்றி உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிற தம்முடையவர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், எனக்கு தாயாரும் சகோதரரும் இவர்கள் தான். பிதாவின் சித்தம் செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனுமா இருக்கிறான் அப்படிங்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் வந்து உட்கார்ந்துருந்தீங்கன்னா பிதாவின் சித்தம் செய்கிறீர்கள். பிதாவின் சித்தம் நிறைய இருக்குது. துதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் செய்யணும், எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் செய்யறதுக்கு அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். துதிக்கணும் நம்ம இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது வார்த்தை என்னன்னா, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறதே பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்கிறீர்கள். இன்னைக்கு வீட்டில் இல்லாமல் உங்கள் இஷ்டத்தை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றாமல் தேவனுடைய சமூகத்திற்குள் நீங்கள் வந்து உட்கார்ந்துருப்பீங்கன்னா அது பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியமானவங்க. அதனால் இந்த சித்தத்தை செய்ய வைக்கிறதுக்கு இங்கே வர்றதுக்கு பிசாசு நிறைய தடைகளை உண்டு பண்ணுவான். தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே போகக்கூடாது, போனால் இவன் உலக வாழ்க்கையை வாழ மாட்டான். உலக வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் பிசாசு ஒரு மனிதனை அழிக்க முடியும், ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியும். அதனால பிசாசு தேவனுடைய சமூகத்திற்கு மட்டும் விடாத அளவுக்கு ப்ரோக்ராமை கொடுப்பான், தலைவலியை கொடுப்பான். சிலருக்கு ரோமனை வாங்கண்டா என்னன்னா கேட்க மாட்டேங்கோ, முன்னாடி வாங்க, இவ்வளோ இடம் இருக்கு, அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, வாங்க முன்னாடி, சேர் இருக்கு, ஃபேன் இருக்கு, உங்களுக்கெல்லாம் கேட்கல. ஆமென். ஏன்னா பெரிய சர்ச்சு, பெரிய இடம், கொஞ்சம் பேர் இருக்கும்போது ரொம்ப சவுண்ட் வைக்க முடியாது, அங்கே வரைக்கும் தெளிவாக கேட்குற மாதிரி. நீங்கள் தான் முன்னாடி வரணும், முன்னேறி வாருங்கள் ஆண்டுடைய சமூகத்திற்கு. இயேசுவின் சமூகத்தில் முன்னாடி வரும்போது ஆசீர்வாதம் உண்டு நிச்சயமாக. கர்த்தர் நல்லவர். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம தேவ சமூகத்திற்கு கூப்பிட்டு வர்றதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும்போது அது கர்த்தர் உங்கள் மேலே பிரியப்படுவார். அவருடைய சமூகத்திற்கு வர்றதுக்கு சிலருக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லணும், வாங்க இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. நான் ஒரு 2-3 பேருக்கு சொன்னேன், ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணேன். இருந்தாலும் நானும் நிறைய ஒர்க் பண்ணணும் இதில். நான் சில டைம் ஆரம்பிக்கும் போது, இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது சிலர் வீட்டில் போய் கூப்பிட போயிடுவேன். நானும் அண்ணன் சாலமோன் அண்ணன் வந்தாங்க என் கூட, இருதயராஜனை வந்தாங்களா வரலன்னு, சாலமோன் நானும் சில வீட்டுக்கு போனோம். 2 வாரம் 3 வாரம் போனோம். வராத பசங்க சர்ச்சில் யாரெல்லாம் யூத் இருக்கிறா அவங்களெல்லாம் போய் பார்த்து வாங்கன்னு சொன்னதுனால வந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது. சர்ச்சில் அறிவிப்பு கொடுத்து வராதவங்க, இப்படி பேசி வராதவங்க, நம்ம கூட பேசி வராதவங்க, நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். போனதுனால சில வாரங்கள் சில மாதங்கள் அவங்க ஒழுங்காக வந்தாங்க. அதனால் நான் இனி எஃபெக்ட் எடுக்கணும். நானும் இருதயராஜனை நீ அடுத்த வாரம்லாம் போகணும், போய் பார்க்கணும், போய் பார்த்து அவங்கள என்கரேஜ் பண்ணி கூப்பிட்டு வரணும். அதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஏன்னா தேவ பிரசனத்துக்கு வர விடாத அளவுக்கு அவங்களுக்கு படிப்பு முக்கியம், அது முக்கியம், இது முக்கியம். கடைசி ஒன்றுத்துக்கு வராமல் போயிடுவாங்க. பரலோகத்துக்கு வராமல் போயிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருவரும் பரலோகத்திற்கு வரணும். அதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். ஏதோ ஒரு கூட்டத்தை கூட்டி நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம் என்பதற்காக அல்ல.
இது கர்த்தரை தரிசிக்கிற இடம், கர்த்தர் உங்களோடு சம்பாஷிக்கிற இடம். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அது உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தால் மலைகளே மெழுகு போல உருகும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. தேவனை பாடி துதிக்கும் போது அவர் கிரியை செய்கிற இடம். அதனால நீங்க என்ன பண்ணணும், எப்படியாவது கூப்பிடணும் சிலரை, வாங்க ஆலயத்துக்கு போவோம், யூத் மீட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரணும். நம்ம முடிஞ்ச நாள் வெளியே இருந்து சிலரை கூப்பிட்றோம். இன்னைக்கு அண்ணன் பேர் அருள், அவங்க வாராங்க. எளியவன் மறக்கப்படுவதில்லை என்கிற ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து பல நாட்கள் நான் ஜோம் பண்ணியிருக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வச்சு. முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்பாக நல்ல வரமுள்ள வியாக்கியான வரம், தரிசனம் பார்க்குற காரியங்கள்லாம் அவங்களுக்கு உண்டு. ஜோமனும் போதே பார்த்து சொல்லுவாங்க, இப்படி இருக்கு ஜான்சன் அப்படிம்பாங்க. அந்த நாட்களில் அவங்கள கொண்டு வரார் ஆண்டவர். அவங்க பாடல் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்போ அவங்க வரும்போது நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும். நிறைய பேர் வந்தால் தானே ஆசீர்வதிக்கப்பட முடியும். அதுக்கு நம்ம சர்ச்சில் எவ்வளோ 100 பேருக்கு மேலே யூத் இருப்பாங்க, நான் நம்புகிறேன். இருப்பாங்க கண்டிப்பாக. அதனால் நீங்கள் தான் அதுக்கு குறைஞ்சது 100 பேருக்கு மேலே தான் இருப்பாங்க, கம்மியாலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம அதெல்லாம் சர்ச் பண்ணி இங்கே ரெகுலராக 30-40 யூத் தான் வராங்க. அதனால் நம்ம இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிறையா காரியங்களை நீங்களும் செய்யுங்க. அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். யூத் மீட்டிங் வர வைக்கிறது ஏதோ பாஸ்டருக்கு செய்கிற ஊழியம் அல்ல. எவ்வளவோ செலவாகுது. செலவு பண்ணி வர்றவங்களுக்கு நம்ம ஆஃபரிங் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு ஞான நன்மைகளை விதைக்கிறவங்களுக்கு சரீர நன்மைகளை நம்ம கொடுக்குறோம். அப்படி சொல்லி தான் அவங்கள அப்படி கொடுத்து கனப்படுத்தணும். அதை கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு சமானம். அதனால நீங்கள் நிறைய பேரை கூட்டு வந்து புரோஜனமாய் அந்த ஊழியத்தை நீங்கள் செய்யணும். பலருடைய ஆத்மாவுடைய வாழ்வுக்காக நீங்கள் குறைஞ்சது ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸாவது ஸ்பிரிச்சுவல் சரௌண்டிங்கில் வச்சுக்கணும். ஃபோன் பண்ணி கூப்பிடணும் ஒவ்வொரு வாரமும். அதுக்காக நல்லா பழகணும், ஐக்கியமாக இருக்கணும், பழகணும். கர்த்தர் அது வரக்கூடிய நாட்களில் செய்வாராக. கர்த்தர் அதிகம் ஜனங்களை, வாலிபர்களை கொண்டு வருவாராக. இன்னும் 2 பாடலை பாடி சாம் பாடுவாப்பில், 2 பாடல் பாடுவாப்பில். அதுக்கப்புறம் நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஊழியர் வந்த பிறகு அவங்ககிட்ட கொடுக்கணும். இன்னும் ஜனங்கள் வருவாங்க யூத். அதனால் இன்னும் 2 பாடல் பாடி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீங்க, துதிக்க போகிறீங்க. நல்லா உற்சாகமாய் கர்த்தரை துதிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார் இருக்கு. நீங்கள் பலத்த சத்தமாய் துதிக்கும் போது துதிக்கிறவர்கள் அமைதியாக இருந்துடக்கூடாது. துதிக்கிறவங்க அமைதியாக உட்கார்ந்துடக்கூடாது. துதிக்கிறவங்க கம்பீர சத்தமாக துதிக்கணும் தான் வேதத்தில் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் அப்படி துதிச்சு பாருங்க, கத்தி இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, முழு பலத்தை கூட்டி சொல்லி பாருங்க. அதற்கு உங்கள் வீட்டிலலாம் முடியாது. வீட்டிலலாம் அதுக்குரிய சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. அது சிரிச்சிருவாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க. உங்களுக்குள்ளே அந்த வெக்கம் வந்துடும். தனியாக இயேசுவேன்னு கத்துனீங்கன்னா என்ன ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஆனால் தனியாக நீங்கள் அப்படி பண்ண முடியாததுனால இங்கே வந்தாவது நல்லா பலத்த சத்தத்தோடு ஆண்டவர் ஆராதிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் மிகப்பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்வீங்க. சரீரத்தில் உள்ள சங்கிலிகள் எல்லாம் அவிழ்ந்து விழும், முறிந்து விழும். பவுலும் சீலாவும் துதிக்கிறத சுற்றி உள்ள எவ்வளோ பேர் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஜெயிலில் கர்த்தருடைய வல்லமை இறங்குனுச்சு. ஏன்னா பைபிள் அப்படிதான் போட்டிருக்குது. எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்களா அவங்க பாடி துதிக்கிறத. ஜெயிலுக்குள்ளேயே எல்லாரும் கேட்குற அளவுக்கு பாடினாங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்களும் உடைந்து விழும். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். இயேசுவின் நாமத்தை எவ்வளவு சத்தமாக சொல்கிறனோ, இயேசுவை எவ்வளவு சத்தமாக துதிக்கிறனோ, என் வாழ்க்கையில் புதிய பலனை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என் சரீரத்தில் புதிய பலனை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால் இன்னும் 2 பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறீங்க. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது, அவருடைய நாமத்தை நம்ம துதிக்கும் போது முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு நாம் துதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. உங்கள் பலன் இயேசுவுக்காக வெளிப்படட்டும். அதனால் நல்ல துதிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த கிரியைகளை நம்ம மத்தியில் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இனி 2 பாடலை சாம் நம்ம மத்தியில் வந்து பாடுவாங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த ஆரம்ப வேளையிலே உங்கள் பிரச்சனைகளை நிரப்பட்டும். இந்த ஆரம்ப வேளையிலே உங்கள் மகிமைகளை நிரப்பட்டும் ஏசப்பா. நீர் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே நீங்கள் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்துக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே விலகட்டும். ஆண்டவரே நீங்கள் எங்களை வழி நடத்துங்கப்பா. துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே களி கூறுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். உம்மையே நேசிக்கிறேன். என்னோடு நீர் இருக்க என் படகு மூழ்கிடுமோ? சொல்லுங்க. என்னோடு நீங்க இருக்க என் படகு மூழ்கிடுமோ? என்னை கரை சேர்த்திடுவா. கலங்காதே, உன்னை கரை சேர்த்திடுவா. கலங்காதே, என்னை கரை சேர்த்திடுவா. நான் கலங்க மாட்டேன். என்னை கரை சேர்த்திடுவா. கலங்க மாட்டேன். என் மகனே, இன்னும் ஏன் பயம் உனக்கு? ஏன் நம்பிக்கை இல்லை? என்னோடு நீங்க இருக்க என் படகு மூழ்கிடுமோ? விசுவாசத்தோடு சொல்லுங்க. என்னோடு நீங்க இருக்க என் படகு மூழ்கிடுமோ? கரை சேர்த்திடுவா. கலங்காதே, என்னை கரை சேர்த்திடுவா. நான் கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன். என்னை கரை சேர்த்திடுவா. கலங்க மாட்டேன். என்னை கரை சேர்த்திடுவா. கலங்க மாட்டேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா. யார் என்னை கைவிட்டாலும் நீங்க என்னை கரை சேர்த்துருவீங்க ஏசப்பா. எனக்காக வைத்த பந்தயத்தில் நீங்க என்னை கொண்டு போய் சேர்த்துருவீங்க ஏசப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. நன்றியப்பா. ஏசையா உமக்கு நன்றி. ஏசையா உமக்கு நன்றி. துதி சத்தம் எழும்பட்டும். ஓ, துதி சத்தம் எழும்பட்டும். ஆராதிக்கிற சத்தம் எழும்பட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீர் ஒருவரே பரிசுத்தமுள்ளவர் அப்பா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. இணைந்து சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரலோக ராஜாவே.
ஆராதனைக்கு பாத்திரரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உங்களை உயர்த்துகிறோம்ப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற உம்முடைய எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்பா. உம்முடைய எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூப்பா. எங்களை நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடைசியா சொல்லுவோமா? இன்னும் தேவை கிருபை தாரும், எனக்கு இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை, எனக்கு இன்னும் தேவை நேசிக்கிறவங்க மாறிட்டாங்க. ஆனால் நாங்கள் தப்பு செய்தாலும் ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களை விட்டு விளக்காமல் இருந்தீரே. எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. உங்கள் கிருபை எங்களை விட்டு விளக்காமல் இருந்தீங்களப்பா. இமை பொழுது உங்கள் முகத்தை நீங்கள் மறைச்சிட்டீங்கப்பா. ஆனாலும் உருக்கமான இலக்கங்களால் எங்களை சேர்த்து கொண்டீங்களே. எவ்வளவு நல்ல தேவன். கிருபையே கிருபையே மாறாத நல்ல. ஆண்டவரே இந்த நல்ல நேரத்திற்கு ஸ்தோத்திரம், உடைய பிரசனத்திற்கு நன்றி. நீங்க எங்களோடு உலாவி கொண்டிருக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதியான நேரத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இங்கே உலாவும்படியாக கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் புது பலத்தால் நிரப்பும்படியாக கேட்கிறோம் அப்பா. புதிய கிருபைகள் புதிய பலன் உண்டாவதாக இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாகப்பா. அப்படியே நீங்க செய்ய போறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரரை எடுத்து பயன்படுத்த போறதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதிகன மகிமை நமக்கு தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. சீக்கிரமா வந்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பாடல் வேலை ஆண்டவரை கனப்படுத்துகிறது, ஆண்டவரை உயர்த்துகிறது. ஆண்டவர் 2 பேர் வரும்போதே வந்துடுவார், கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். நீங்கள் லேட்டாக வந்துட்டு ஆண்டோடைய தொடுதலை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் போயிடக்கூடாது. இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வாரீங்க. சில டைம்லாம் என்கிட்ட ஆவியானவர் சபைக்கு வரும்போது முதல் ஜெபத்திலேயே பேசுவார். அதுக்கு அடுத்து அவர் சத்தத்தையே கேட்க முடியாது முடிகிற வரைக்கும். முதல் ஜெபத்தில் ஒரு ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு வசனம் சொல்லுவாங்க, அது எனக்கு தான் சொன்ன மாதிரி இருக்கும். அது பலனடைஞ்சிரும், என் சரீரம் ஆவி பலனடைஞ்சிரும், உயிர்த்துரும். பிசாசானவன் சில காரியத்தில் விடுதலை இல்லாமல் வச்சிருப்பான், சில போராட்டத்தை கொண்டு முன்னாடி நிப்பாட்டியிருப்பான். அந்த வசனமே அந்த போராட்டத்தை நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறதாக இருக்கும். அதை விசுவாசிப்பேன், அது அப்படியே நடக்கும். அதனால நீ லேட்டாக வந்துட்டு ஆண்டவர் என்கிட்ட இடைப்படலை, இது ஆண்டவரை கனவீனம் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி உங்கள்கிட்ட இடைப்படுவார்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு காரணத்தோட லேட்டாக வந்து அவருக்கு தெரியும், உங்களோட கண்டிப்பாக பேசுவார். நீங்கள் கடைசி 10 நிமிஷம் தான் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும். 6:30 மீட்டிங், 6:45, 6:45 போகணுமே, போக முடியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் 8 மணிக்கு வந்தாலும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். சில சூழ்நிலை நிமித்தமாக அப்படி இருந்தீங்கன்னா. ஆனால் மெதுவாக கிளம்பி, மெதுவாக குளிச்சு, மெதுவாக பெறப்ட்டு, மெதுவாக எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு ஏதாவது மொபைல் நோண்டிட்டு அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு பேசுறது அரிதாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு வாரமும் சீக்கிரமாக வரணும். மீண்டும் நம்ம ஒரு மாதம் கழித்து இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம். 1 மாதம் துதி ஆராதனை இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் துதி ஆராதனைக்கு வந்தீங்களான்னு தெரியல.
இனி ஒவ்வொரு பேரும் ஒவ்வொருத்தங்களும் குறைஞ்சது 2 பேர் 3 பேருக்காவது நீங்கள் சொல்லி கூட்டு வரணும். அடுத்த வாரத்தில் இருந்து ஃபோன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சர்ச்சில் மீட்டிங் நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லணும். அது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது. தெருவில் போய் நின்று ஊழியம் செய்கிறது தான் ஊழியம் இல்லை. இயேசுவுக்காக நீங்கள் என்ன செஞ்சாலும் ஊழியம். தேவ பிரசன்னத்துக்குள்ளே ஒருத்தங்களை கூட்டு வர்றதே கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 5 நிமிஷம் எமி ஒரு கொஸ்டின் கேட்பா உங்கள்கிட்ட. என்னம்மா, என்ன கேம் நடத்த போகிற? ஏதோ கேம் நடத்த போகிறாப்புல. ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமே. எமி வாமா. எஸ்தர் வாமா. எஸ்தர் வரையா? 2 பேரும் எஸ்தர் எமி வந்து உங்களோடு. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஈஸியான பைபிள் கேம் தான் விளாட போகிறீங்க, அதனால் பயப்பட வேண்டாம். ஒரு பிக்சர் போடுவாங்க, 2-3 பிக்சர் போடுவாங்க. நீங்கள் அதை பார்த்து அது ஒரு வசனமாக இருக்கும். அது என்ன வசனம்னு கண்டுபிடிச்சி பைபிளில் இருந்து எடுத்து, ஈஸியான வசனமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பைபிளில் கை தூக்கணும். சும்மா தெரிஞ்சிட்டுங்கிறதுக்காக கத்தி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிடையாது. அதை நாங்கள் எடுக்க மாட்டோம். யார் கை தூக்கி சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் பைபிளை எடுத்து வாசிக்கணும். ஏமி அதுக்கு இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் எழும்பி நின்று அந்த வசனத்தை எடுத்து இருப்பிடத்தோட நீங்கள் சொல்லி வாசிங்க. ஏன்னா ஈஸியான வசனம் தான், காமனாக தெரிஞ்சது தான் போடுவோம். அதனால இருந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து சொல்லிட வேண்டாம். இருப்பிடத்தில் எடுத்து யார் ஃபஸ்ட்டு எடுத்து அதை வாசிக்கிறீங்கன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு பாய்ஸ் அப்புறம் கேர்ள்ஸ் அப்படி போடுறீங்களா? போடுங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? பாய்ஸ்க்கு இது தெரிஞ்சவங்க எடுத்து சொல்லலாம், பைபிள்ல இருந்து எடுத்து வாசி. பாய்ஸ் கண்டுபிடிக்கலன்னா கேர்ள்ஸ் இதுக்கு சொல்லலாம், எடுத்து வச்சுக்கோங்க. கூடாது, சரி? ஒரு டைம் கொடுப்போம் பாய்ஸ்க்கு. டைம் ஓகேவா? கொடுத்துடலாமா கொஸ்டின் உங்களுக்கு? சரி, ஓகே. இங்க கேர்ள்ஸ். ஓகே. சங்கீதம் 119:9 ஜெமி எடுத்து சொல்லிட்டாங்க. ஷெக்கினாவும் ரெடியா இருந்தாங்க. ஆனா எலும்பி நின்றுங்க. எலும்பி நிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க. ஜெமி வாங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால தான். இந்த வசனம் ஒவ்வொன்றையும் நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையிலும் நம்ம அப்படியே இருதயத்தில் பதிப்போம். ஏதோ பார்த்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் எடுத்து அது நம்ம உள்ளத்தில் ஒரு படமாக பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்குள்ளாக அது அப்படியே பதிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஷுவல்ஸாக நம்ம பார்க்கும்போது, அதனால அது நீங்கள் பார்க்கும்போதே அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த டைமில் பதிச்சுக்கலாம் அந்த வசனத்தை. அடுத்து ஈஸியாக தான் இருக்கு. செகண்ட் எடுத்து வாசிக்கணும். எடுத்து வாசிங்க. அருள் என்ன சொல்லிட்டாங்க பாய்ஸ் சார்பாக. எல்லாரும் கைத்தட்டி கிளாப் பண்ணுங்க. ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்க புது பலன் நடந்து கழுகுகளை போல இருந்திருப்பேன். சரி, அடுத்தது இப்ப கேர்ள்ஸுக்கு இது இந்த கொஸ்டின். யோசிங்க, ஈஸியானது. நீங்க சொல்லாதீங்க, இதுல எடுக்கிறாங்க. ஓகே, ஷெக்கினா. ஓகே, எல்லாரும் கை தட்டிடுங்க. ஷெக்கினா. சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். இது பாய்ஸ்க்கு. ரெண்டு பிக்சர் தான் இருக்கு. ஆனா சின்னதான், சங்கீதத்துல உள்ளதுதான். க்ளூ கொடுத்தாச்சு. வசனம் தெரிஞ்சா நீங்க வசனம் மட்டும் சங்கீதம் இதை வச்சு நீங்க கெஸ் பண்ணலாம். நீங்க பைபிள்ல அதை வச்சு இது பண்ணுங்க. அது வந்து ஒலிவ மரம், இது வந்து ஆலயம். இது ரிலேட்டடா வசனத்தையே சொல்லிட்டோம். அது ஒலிவ மரம், இது ஆலயம். கேர்ள்ஸ்க்கு தெரிஞ்சா சொல்லலாம். கேர்ள்ஸ் வந்து வசனம் இருப்பிடம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவுமே.
சரி பாய்ஸ், வசனம் தெரிஞ்சா கூட நீங்க சொல்லலாம். அந்த வசனம் அது உங்களுக்கும் வசனம் தெரிஞ்சாலும் சொல்லலாம். எடுத்துட்டீங்கன்னா கேர்ள்ஸ் சொல்லுங்க. ஈஸி தான். எமி இப்போ சொன்னால, அதை ஜாயின் பண்ணி சொல்லி பாருங்க. பச்சையான ஒளிவ மரம். வசனம் வசனம் சொல்றீங்க? இல்ல வசனம் தெரிஞ்சாலும் சொல்லுங்க. சரி ஓகே, அப்ப இருப்பிடம் நாங்களே சொல்லிட்டுமா? சங்கீதம் 52:8. 52:8 நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. அந்த படம் தான் அது. சரி, அடுத்த கொஸ்டின். கேர்ள்ஸ் சொல்லலாம். இது கேர்ள்ஸுக்கு. வசனம் தெரிஞ்சாலும் நீங்க சொல்லுங்க. ஒருவேளை இருப்பிடம் தெரியல, வசனம் தெரிஞ்சாலும் சொல்லலாம். ஈஸியான வசனம் தான், நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம். வாலிபர்களை பத்தி ஒரு வசனம். கேர்ள்ஸ்க்கு இப்போ தெரிலன்னா பாய்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க. சொல்லு சொல்லு அபிஷேக். அபிஷேக் சொல்லிட்டான். கை தட்டுங்க. வசனம் வந்து இருப்பிடம் சொல்றோம். சங்கீதம் 127:4. வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அபிஷேக் கிளாப் பண்ணிருங்க. சின்ன கிஃப்ட் தான், இருதயராஜன் கொடுத்தது. இப்போ அடுத்தது இது கேர்ள்ஸுக்கு தானே, பாய்ஸ்க்கு. அத கரெக்டா அந்த வசனத்தை சொல்லுங்க. ஷெக்கினா சொல்லிட்டாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. வாசிச்சிடலாமா அந்த வசனத்தை? நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அடுத்தது கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது ஒரு நபரை பற்றிய வசனம். யார் கண்டுபிடிச்சாலும் சொல்லுங்க. சொல்லிட்டாங்க பாய்ஸ். வசனம் வந்து ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். கிளாப் பண்ணிருங்க எல்லாரும். அவ்வளவுதானே இருக்கு. சரி, இருப்பிடம் தெரியுமா? மத்தேயு தேடி பாருங்க, யார் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். மத்தேயுல சாம் சொல்லிட்டான், பட் தேடி ஃபர்ஸ்ட் சாம்கே பிரைஸ் கொடுத்துடலாம். ஓகே, சாம்கே இந்த பிரைஸ் கொடுத்துடலாம். மத்தேயு 17:20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். ஓகே, எத்தனை பேர் நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்க? கேர்ள்ஸ்ல யாரு? செக்கினா. எத்தனை கொஸ்டின்? நீங்க எத்தனை கொஸ்டின்? 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண யாரெல்லாம்? 1 தான். இல்ல செக்கினா எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கீங்க? 2. கை தட்டலாமா செக்கினாவுக்காக? ஹல்லேலூயா, நல்லா கை தட்டுங்க. ஆமென். செக்கினா பார்த்தீங்கன்னா டாக்டர் படிக்க போறாப்புல. நான் யோசிக்கவே இல்லை. அவள் எக்ஸாம் எழுதும்போது அதுக்கு முன்பாகலாம் சத்ரு வெள்ளம் போல போராட்டத்தை கொண்டு வந்தான். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகளாக அவள் இருந்ததுனால ஆண்டவர் டாக்டர் சீட்டு கிடைக்கிற கர்த்தர் உதவி செஞ்சார். உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் செக்கினாவை பற்றி. ஒரு மீட்டிங் போயிருக்கும்போது கீழே விழுந்துட்டாங்க. விழும்போது தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி ஒரு நாளைக்கு பல தடவை அவங்க மயங்கி விழுந்திருக்கிறாங்க. ஆறாவது நடக்கும்போதே இங்கே அப்படி இருந்தாலும் வருவாங்க. ஆனால் ஆண்டவரை நேசித்து சண்டே கிளாஸ் ஊழியங்க வீட்டில் வச்சு செய்வாங்க. எத்தனையோ அவங்க அப்பா கூட ஊழியத்துக்கு போகிறது,
ஆண்டவர் மேலே ஒரு தனியாத அன்பு வச்சுருந்தாங்க, ஆண்டவரை நேசித்தாங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விடாப்பிடியாக பிடிச்சிட்டு சபைக்கு வந்ததுனால கர்த்தர் அவங்களுக்கு காலேஜ்லேயே டாக்டர் சீட்டு கிடைக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியல, எனக்கு அப்போதே ஆவியில் ஏவப்பட்டேன். ஆண்டவரை நேசிங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். சும்மா அல்லது ட்ரெஸ்ஸு பிரகாசமாக போட்டுட்டு வந்துடலாம், ஆனால் மனசில் கவலையோடு இருப்பீங்க. ஆண்டவரை நேசிக்காதவங்க என்னை மாதிரி ஷர்ட்டு பலபலன்னு போட்டு வந்துடலாம். நான் உங்கள் மனசு பலபலன்னு இருக்குதா, பரிசுத்தமாக இருக்குதா, கர்த்தரோடு இருக்கீங்களா? உங்களை கர்த்தரே கனப்படுத்துவார். செக்கினாவை கனப்படுத்தின தேவன் ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கலைன்னா, நீங்கள் கர்த்தரை நேசிக்கலை. எதை நேசிங்க? ட்ரெஸ் வாங்குறது நேசிச்சிங்க, உங்களை அழகுபடுத்துறதை நேசிச்சிங்க, ஆனால் கர்த்தரை நேசிக்கல. அதனால உங்கள் ஃப்யூச்சரில் உள்ளான மனசு பலன் இல்லாமல் சோர்ந்து முகம் வேணால் பளபளப்பாக தெரியலாமே தவிர அந்த க்ரீம் போட்டதுனால. ஆனால் ஆவிக்குரிய மனிதன் கருப்பாக இருண்டு போய் பிசாசானவன் பல பகுதிகளை பிடித்து வைத்து இருக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதி இல்லை. பல போராட்டங்கள், பல வியாதிகள், பல தேவைகள், சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் செக்கினாவை பார்க்கும்போது எவ்வளவோ பிசாசு போராடினான் அவன் வாழ்க்கையில். ஆனால் கர்த்தரை பிடிச்சி ஆண்டவர் உண்மையை ஆராதிச்சு அந்த சூழ்நிலையில் எங்கள் வீட்டில் வந்து சண்டே கிளாஸ் எடுப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு 2 சர்வீஸ்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு சர்வீஸ் இருக்கே யோசிக்கிறோம். அதனால் தேவனுடைய பிரசன்னத்தை நாடுங்க. ஆண்டவர் உங்களோடு பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், பிடிங்க சொல்கிறேன். அதுக்கு பிடிச்ச பிறகு தான் சொல்லுவேன் என்னென்னு. ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேச போகிறார். சொல்லுங்க. நான் சொன்னேன், கவனமாக கேட்டு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி அண்ணனை வரவேற்கலாமா? நாங்கள் யூத்தாக இருக்கும் போதெல்லாம் இப்படி ப்ரைஸ்லாம் கொடுக்குறோம். உங்களுக்கு நல்ல நல்ல ப்ரைஸாக கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இப்போ நாங்கள் தோத்துட்டாலும் 2வது நாங்கள் ஜெயிச்சிருவோம். எல்லோரும் ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடி, ஒரு பழைய பாடல், மாலையில் துதிப்போம் மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடு. எல்லாரும் கரங்களை தட்டி ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடி அவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். மாலையில் துதிப்போ மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடு மாலையில் துதிப்போ. காலை மாலை உறங்காரே நம் காவலனாய் இருப்பாரே. காலை மாலை உறங்க எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? நம் காவலனாய் இருப்பாரே. ஆவலுடன் துதி சாற்றிடுவீரே மாலையில் துதிப்போ. மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடு மாலையில் துதிப்போ. கிருபையின் வாக்கு தந்தாரே அதை அருமையாய் நிறைவேற்றினாரே. கிருபையின் வாக்கு தந்தாரே அதை அருமையாய் நிறைவேற்றினாரே. உரிமையுடன் புகழ் சாட்டிடுவீரே மாலையில் துதிப்போ. மகிழ்வுடனே மனக்களிப்புடனே மாண்புகள் இயேசுவை வானவரோடு மாலையில் துதிப்போ. சோதனை வந்திட்ட நேரம் அவர் போதனை செய்தார நேரம். சோதனை வந்திட்ட நேரம் அவர் போதனை செய்தார நேரம். சாதனையாகவே நிற்க செய்தாரே மாலையில் துதிப்போம். யோசுவா எழுதிய புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 44வது வசனத்தையும் 45வது வசனத்தையும் ஒரு தம்பியாவது தங்கச்சியாவது வேகமாய் வாசிப்போம். யோசுவா 21, 44, 45.
பழைய ஏற்பாட்டில் 296வது பக்கம். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். மோசேயுடைய ஊழியக்காரனாகிய இந்த யோசுவா, மோசேக்கு தான் ஆண்டவர் நிறைய வாக்கு தத்தம் பண்ணினார். இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மோசே தான் கூட்டு வந்தார். ஆனால் மோசேக்கு சொல்லியிருந்த வாக்கு தத்தங்களில் எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறவில்லை. அல்லேலூயா. ஆனால் யோசுவா காலத்தில் ஆண்டவர் என்னென்ன வாக்குறுதிகள், என்னென்ன தரிசனங்கள், திட்டங்கள் கொடுத்திருந்தாரோ ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, நிறைய நம்ம வாக்கு தத்தங்களை வாங்கி கொண்டே இருப்போம். அவன் வாக்கு தத்தங்களை நம்ம வாங்கலாமா, மாதம் மாதம் எடுக்கலாமா, மாதம் மாதம் நம்மளுக்கு வாக்கு தத்தம் வேணுமா, டெய்லி நம்மளுக்கு வாக்கு தத்தம் வேணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். அல்லேலூயா. ஏன்னா இந்த பைபிளுடைய வார்த்தைகள் எல்லாம் இது ஜீவன் உள்ளது, இது தங்கத்தை விட விலையேற பெற்றது. ஏதாவது ஒரு மனிதனுக்கு வைரத்தையோ தங்கத்தையோ கொடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்க, நீங்கள் இல்லை நான் 2 மட்டும் அதை எடுத்தேன், இதை மட்டும் எடுத்தேன்னு சொல்லி நம்ம யாருமே சொல்ல மாட்டோம், சொல்லவே முடியவே முடியாது. அல்லேலூயா. சாப்பாடு நான் மாதத்துக்கு 1 நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், அதை வச்சே நான் உயிர் வாழ்ந்துக்கிறோம் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம உயிர் வாழ்வதற்கு. இதே போல் நம்ம எப்பப்பெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம வருகிறோமோ ஒரு வார்த்தை நீங்கள் கவனிக்கணும். நம்ம சிலர் சொல்லுவாங்க பைபிளில் உள்ளது எல்லாமே வாக்கு தத்தம் தான் பிரதர், நம்மளுக்கு அப்படிலாம் வாக்கு தத்தம்லாம் தேவையில்லை பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது வாதத்துக்கும் வேத புத்தகத்தை விகற்பத்துக்கும் சொல்வதற்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆண்டவரிடத்தில் ஒரு வார்த்தை உண்டு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னா ஏதோ ஒன்று ஆண்டவர் கொடுத்து தானே அனுப்புகிறார். புறஜாதி மக்களுக்கே வந்தவங்களுக்கு ஆண்டவர் ஒரு திருப்தியான உணவையும் மீனையும் சுகத்தையும் கொடுக்க முடியும்னா நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்தாலும், ஜெபத்துக்கு வந்தாலும், சமூகத்துக்கு வந்தாலும் தேவன் நம்மோடு பேசுகிறார். அந்த பேசுகிற அந்த ஜீவன் உள்ள வார்த்தையை தான் நம்ம வாக்கு தத்தமாக எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டால் எனக்கு ஆண்டவர் இப்படி பேசினார்னே, அப்படி பேசினார்னே, எனக்கு இப்படி ஆண்டவர் பேசியிருக்கிறாருனே, எதிர்காலத்தில் எனக்கு இப்படி செய்வேன்னு சொல்லியிருக்காரு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த வாக்கு தத்தங்கள் நம்ம கையில் எடுத்தவொன்னே நிறைவேறிடுமா? அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். யோசுவா காலத்தில் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்லி இருந்த நல் வார்த்தைகள்லாம் சாபமான வார்த்தையும் சொல்லியிருந்தார். அந்த சாபமான வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றலை. அல்லேலூயா. இந்த நல் வார்த்தைகளை மட்டும் யோசுவா காலத்தில் ஆண்டவர் நிறைவேற்றினார். இந்த நல் வார்த்தைகள் நிறைவேறி வருவதற்கு யோசுவா என்னென்ன செய்தார்? இந்த நாளிலையும் ஆண்டவருக்கு சித்தமான வருகிற நாளையும் இதே நான் செய்தியை சொல்லுவேன். முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசிய நல் வார்த்தைகள் நிறைவேறணும் அப்படின்னா நானும் நீங்களும் என்ன செய்யணும்? முதல் காரியம், உங்கள்கிட்ட கேட்டால் ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் யதார்த்தமாக, நம்ம அதுக்காண்டி காத்திருக்கணும்னே. ஆமாம், இதெல்லாம் உள்ளது. ஆனால் முதல் காரியம் யோசுவாவுடைய காலத்தில் என்ன செய்தான்? யாத்ராமத்தின் புஸ்தகம் வாசிக்க வேண்டாம், குறித்து வச்சுக்கோங்க. 17வது அதிகாரத்தில் இந்த யோசுவா வெளியே வருகிறார். பாருங்க, இந்த யோசுவா வெளியே வந்தோடனே இந்த யோசுவாவை பற்றி எல்லாமே மோசேக்கு தெரியும். ஆனால் இந்த யோசுவாவை மட்டும் கூப்பிட்டு, ஏன் இந்த மோசே நீ போய் இந்த அமலேக்கியனோடு யுத்தம் பண்ணு என்று சொல்றார்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்துட்டார். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டா நம்ம இப்போ இருந்து இன்னொரு எல்லைகளுக்குள்ள நம்ம போயிடுவோம்.
அல்லேலூயா. இப்படி இருக்கிற நம்ம இன்னொரு ஸ்தானத்துக்கு, இன்னொரு உயர்வுக்கு நம்ம போயிடுவோம் பாருங்க. அந்த ஸ்தானத்துக்கு உயர்வுக்கு நமக்கு போவிடாம நம்ம போகக்கூடாங்கிறதுல சத்துரு ரொம்ப குறிக்கோளாக இருப்பான். அல்லேலூயா. இப்போ செகினா தங்கச்சி இருக்கிறா, அவ இந்த டாக்டர் சீட்டு இப்போ கிடச்சிருக்கு. இவளுக்கு இது வந்து இப்போ கிடைச்சதா இருக்காது. இது இவளுக்கு ஆண்டவர் ஏற்கனவே என்றோ ஒரு நாள் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார், ஏதோ தீர்க்க தரிசனமாக சொல்லியிருப்பார். அவ பிறக்கும் போதே ஏதோ ஒன்று வந்திருக்கும். ஆனால் பாருங்க, இவ அந்த வாக்கு தத்தத்தை பிடிக்க முடியாதபடிக்கு, அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு அவ்வளவு ஈஸியாக அந்த பாப்பா வரல, எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு சரீர பலவீனம். எல்லாருக்கும் சரீர பலவீனம் வரும் நான் சொல்லலை. ஒரு ஆளுக்கு சரீர பலவீனமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆளுக்கு மன போராட்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆளுக்கு சிந்தையில் போராட்டமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆளுக்கு வீட்டில் போராட்டமாக இருக்கலாம். ஆனால் இது வர்றது எல்லாமே என்ன நோக்கம் அப்படின்னா, அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. அல்லேலூயா. ஏன் யோசுவாவை மட்டும் தெரிந்தெடுத்து நீ போய் அமலேக்கியனோடு யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறார்? இந்த அமலேக்கியனுடைய ஆவி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்க, தேவனுடைய ஜனங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகக்கூடாதபடிக்கு வழி மறைக்கிறது தான் இந்த அமலேக்கியனுடைய ஆவி. அல்லேலூயா. இப்போ உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் படிக்கிற காலேஜில் நீங்கள் படிக்கிற காலேஜில் நீங்கள் ஒரு 10 தம்பிமார 20 தங்கச்சிமார கூட்டு பிரேயர் செல்லு நடத்தி நீங்கள் அபிஷேகத்துக்குள்ளே நடத்துகிற அளவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த நிலைக்கு நீங்கள் வரணும். ஆனால் இந்த நிலைக்கு நீங்கள் வராதபடிக்கு பாருங்கள், உங்களை இந்த சத்துரு என்ன செய்ய மாட்டான்? விடவே மாட்டான். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும், நம்ம எப்படியாவது இந்த பிள்ளைகளை சபைக்கு கூட்டு போகணும், எப்படியாவது நம்ம இந்த பிள்ளைகளை நடத்தணும்லாம் நீங்கள் நினைப்பீங்க. இந்த இடத்துக்கு நீங்கள் வருவதற்கு இந்த அமலேக்கியன் சத்துரு விடவே மாட்டான். இதுதான் வழி மறைக்கிற சத்துரு. அல்லேலூயா. புரியுதா புரியலையா உங்களுக்கு நான் சொல்கிறது? இப்போ நம்ம இங்கேருந்து மதுரைக்கு போகிறோங்க, நம்ம லக்கு மதுரை. இப்போ மதுரைக்கு போகணும்னா நம்ம நினைக்கும், பஸ்ஸு இருக்குது. ஆனால் நம்மளால் வந்து பஸ்ஸு ஏறி மதுரைக்கு போக முடியாதபடிக்கு நம்மளை தடுக்கிற ஆவி என்ன ஆவினா இந்த அமலேக்கினுடைய ஆவி தான். அல்லேலூயா. நம்ம யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க. நம்ம நிறைய இச்சையே நினைக்கணும், தவறாகவே நினைக்கணுங்கிற எண்ணம் நம்மளுக்கு கிடையாது. இருந்தால் நம்ம சபையில் வந்து உட்கார்ந்துருக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கும் ஏதோ ஒரு எண்ணம் இருக்குது, நம்மளுக்கும் ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கார், நமக்கும் ஆண்டவர் தயவு செஞ்சுருக்கார், நம்மளையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் போக வேண்டிய எல்லைகளுக்குள்ள நம்ம போக முடியாதபடிக்கு இந்த தடுக்கிற இந்த அமலேக்கன் ஆவியோடு யுத்தம் பண்ணுவதற்கு நமக்கு தைரியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. போக வேண்டிய இடம் தெரியும், போகிறதுக்கும் ரெடியாக தான் இருக்கிறோம். போகிறதுக்கும் இப்போ யாருக்குங்க ஆசை இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள்? இப்போ எல்லாரும் நான் எந்திரிச்சு கேட்கேன், நீ ஆண்டவருக்குள்ளே வளரணும், ஊழியம் பண்ணணும், எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இருக்கா இல்லையா சொல்லுங்கள்? இருக்கும். ஆனால் நம்ம போக வேண்டிய எல்லைகளில் நமக்கு வர்ற அந்த போராட்டத்தை நம்மளால் மேற்கொள்ள முடியல, எதிர்க்க முடியல, சண்டை போட முடியல, ஜெயிக்க முடியல. அல்லேலூயா. அமலேக்கினுடைய ஆவி என்னைக்கு உங்களுக்குள்ள தைரியத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்களோ, நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் இந்த அமலேக்கியனை ஜெயிச்சால் மட்டும்தான் உங்களால் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்த்தி சொல்கிறேங்க, 12 வயதில் நான் அபிஷேகம் பெற்றேன். அபிஷேகம் பெற்ற உடனே நான் அந்த பலிபீடத்துலேருந்து சொல்கிறதுக்கு வெட்கப்படலை. 12 வயதுக்கு ஆண்டவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றேன் பாருங்க. பயங்கரமாக என் சிந்தையில் இச்சையின் ஆவி போராட ஆரம்பித்தது. அது எனக்கு அந்த உணர்வுகளாம் வரல. நான் ஏன் ஆண்டவர் இப்படி நினைக்கேன், நான் இப்படி நினைக்கலையே, ஆனால் ஏன் எனக்கு இப்படி எண்ணங்கள் வருகிறது, எனக்கு அது ஒன்றுமே புரியலை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதை நீ ஜெயிச்சு தான் ஆகணும். அல்லேலூயா. போராடு நீ சொல்கிறத விட
நீ என்கிட்ட நீ வல்லமையையும் அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் வாங்கி நீ இந்த ஆவியை ஜெயிச்சாதான் நீ இதை தாண்டியே போக முடியும். அல்லேலூயா. நம்ம வீட்டில் அம்மா அப்பாவை ஏதாவது பேசுனாங்கன்னு வைங்களேன், நம்ம ஜெயிச்சிருவோம். நம்ம கூட உள்ள ஃப்ரெண்டு மாதிரி நம்மளை ஏதாவது பேசுனாங்கன்னு வைங்க, அவளா நம்மளான்னு போட்டு, ஆனால் அதுலெல்லாம் ஜெயிச்சு புண்ணியம் இல்லை. அல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், மனுஷீகமாக ஜெயிச்சு எந்த புண்ணியம் இல்லை. அதான் எபேசியரில் பவுல் அழகாக சொல்கிறார், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம், அவனா நானான்னு பார்த்துடுறேன், அது இல்லைங்க போராட்டம். இது இந்த பிசாசை நீங்கள் அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. ஒரு யோசுவா எப்படி இந்த அமலேக்கனை ஜெயிச்சான்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனம் அடுத்து போறாங்கங்க, கானானுக்குள்ள போகணும். மோசேவே அந்த யுத்தத்தை பண்ணல, இந்த யோசுவாவை தான் விடுறார். அல்லேலூயா. வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ இயற்கையாகவே நம்மளுக்குள்ள ஆண்டவர் இந்த பிசாசுடைய கிரியையை ஜெயிக்க பலந்தாங்கன்னு சொல்லாதீங்க. இயற்கையாகவே நம்மளுக்குள்ள ஆண்டவர் அந்த பலத்தை வைத்து தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த பலம் எங்கே இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. திரும்ப சொல்கிறேன், பலந்தாங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நமக்கு ஜீவனுள்ள வார்த்தை போட்டிருக்கு, வாலிபரே நீங்கள் பலவானாய் சொல்லுங்க, வாய் திறந்து. வாலிபரே சொங்கியா இருப்பதினால், வாலிபரே நீங்கள் அப்படி நம்மளை பற்றி ஆண்டவர் சொல்லலை. வாலிபரே நீங்கள் இயற்கையாகவே பலவான்கள்டா, நீங்கள் இயற்கையாகவே பலவான்கள். பார்த்தீங்களா? பொல்லாங்கனை நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு போடலைங்க, ஜெயித்ததினால் நான் இதை உங்களுக்கு எழுதுகிறேன். நம்மளால இந்த பிசாசை ஜெயிக்க முடியுதா? இல்லை இல்லை இல்லை. ஏன் தெரியுமா நம்மளால ஜெயிக்க முடியல? இந்த உலகத்தில் 2 வகையான நுகம் இருக்கு. கவனமாக கவனிங்க. 2 நுகம். நுகம்னா என்ன சொல்லுங்க வேகமா சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. நுகம்னா என்ன? என்னுடைய நுகம் மெதுவாயும், நுகம்னா மாடு போகுது பார்த்தீங்களா, அந்த மாடு போகும்போது அந்த மாடுக்கு மேலே பாருங்க இப்படி ஒரு உருட்டை கம்பி போட்டிருப்பாங்க. அது எங்கிட்டுமே போக முடியாதபடிக்கு அந்த பாரம், முழு மாட்டு வண்டியுடைய பாரமும் அந்த மாட்டுடைய அந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழுத்தில் போய் உட்காந்துரும். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் நுகம். இந்த உலகத்தில் ஒரு நுகம் இருக்குது. என்ன நுகம்? நம்முடைய வீடு, நம்ம வாலிப பையன், நமக்கு அந்த பாரம், இது ஒரு நுகம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு நுகம் இருக்குது. என்னுடைய நுகம் மெதுவாயும் லெகுவாயும் இருக்கும். புலம்பல்ல போட்டிருக்கு, இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு. என்னைக்கு நீங்க ஆண்டவருடைய நுகத்தை சுமக்க வேண்டாங்க, நான் சுமக்க போறேன்னு நீங்க முடிவெடுத்துட்டாலே போதும், உங்களுக்குள்ள இந்த பலத்தை ஆண்டவர் தர ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. திரும்ப சொல்ல, சுமக்க வேண்டாம். இப்போ எப்படி உதாரணம் சொல்கிறேன். இப்போ இருதிராஜன் இருக்கிறாங்க, ஒரு யூத் பையங்களை சந்திக்க அண்ணன் போகிறாங்க. அண்ணன் தான் போய் பிரசங்கம் பண்ண போகிறாங்க வாரம். ஆனால் நீங்கள், நான் ஒன்றும் செய்யலை, ஆனால் நான் அதுக்காண்டி 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு அண்ணன் கூட வாரம் கூட போக போகிறேன். சொல்கிறது புரிஞ்சுட்டா புரியலையா? இந்த நுகத்தை சுமக்க போகிறீங்களா, இல்லாட்டி இன்னொரு நுகம் இருக்குது, வா மாப்பிள்ள அங்கே போவோம், வா மாப்பிள்ள இங்கே போவோம், வா மாப்பிள்ள. நான் சொல்கிறது புரிஞ்சுட்டா? அப்புறம் நான் எளிமையாக தான் சொல்கிறேன். 2 நுகம் நம்மளுக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் எந்த நுகத்தை நீங்கள் சுமக்க போகிறீங்க? இந்த நுகத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இயற்கையாகவே இந்த நுகத்துக்குள்ள ஆண்டவுடைய கிருபை இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவுடைய வல்லமை இருக்கு, ஆண்டவுடைய அபிஷேகம் இருக்கு. யோசுவா ஒரு வாலிப பையங்க. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் அங்கிருந்தே தப்பு பண்ணிட்டு வரும்போது யோசுவாவுக்கு மட்டும் ஒரே ஒரு எண்ணம், இந்த மோசேங்கிற மனிதர் ஏதோ ஒரு ஆண்டவருடைய வேலையை செய்கிறார், இவர் ஏதோ ஒரு ஆண்டவருடைய வேலையை
அவனுக்கு வீடு இல்லாமல் இருந்திருக்குமா, எதிர்காலம் இல்லாமல் இருந்திருக்குமா, இச்சை இல்லாமல் இருந்திருக்குமா, இல்லாட்டி காதல் இதெல்லாம் வராமல் இருந்திருக்குமா, எல்லாமே வந்திருக்கும். அல்லேலூயா. என்னாமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்திலேருந்து தொடங்கி நீங்கள் 25வது அதிகாரத்தை படிங்க. நிறைய இஸ்ரவேலில் உள்ள தம்பிமார், வாலிப தம்பிமார்லாம் விழுந்துட்டாங்க இச்சையில். அப்போ இவனுக்கும் அது இருந்திருக்கும் பாருங்க. முடிவு எடுத்திருக்கான், இந்த நுகத்தை நம்ம சுமக்க வேண்டாம், இந்த மோசே கூட சேர்ந்துக்குருவோம். மோசே கூட சொல்லுங்க, மோசே கூட சேர்ந்துக்குருவோம். ஏதோ கடவுள் காணான்லாம் சொல்கிறாங்க, நம்ம இந்த பாரத்தை நம்ம சுமந்துக்குறோம்னு முடிவெடுத்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க முன்னாடியும் என் முன்னாடி 2 வைக்கிறார். ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. அல்லேலூயா. ஜீவ வழியினுடைய நுகத்தை நீங்க தோல்ல எடுத்து சுமக்க போறீங்களா, இல்லாட்டி மரண வழியினுடைய நுகத்தை எடுத்து உங்க தோல்ல வச்சுக்கிற போறீங்களா? சும்மாலாம் நல்வார்த்தைகள் நிறைவேறாதுங்க. அல்லேலூயா. சும்மா நிறைவேறாது. ஒரு யோசுவா பார்த்தீங்களா, ஜீவனுள்ள வழியினுடைய நுகத்தை கையில் எடுத்ததை ஆண்டவர் பார்த்துட்டார். அப்போ மோசையை கூப்பிடுறார், கூப்பிட்டு நீ போய் யுத்தம் பண்ணு, நீ போய் யுத்தம் பண்ணு. இச்ச ஆவி போட்டும், இச்ச ஆவி போட்டும் அப்படி சொல்லாதீங்க. அந்த வர்ற ஆவிய தேவன்கிட்ட இருந்து பலத்தை வாங்கி ஜெயிச்சு பாருங்க. அல்லேலூயா. இந்த உணர்வுகளுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன், என் கண்களுடைய இச்சைக்கு நான் அடிமைப்பட. இன்னைக்கு தோப்பீங்க, நாளைக்கு தோப்பீங்க, விட்டுறாதீங்க. மறுநாளும் தோப்பீங்க, விட்டுறாதீங்க. மறுநாளும் தோப்பீங்க, விட்டுறாதீங்க. கொஞ்சம் போராடி பாருங்களேன். அல்லேலூயா. கொஞ்சம் எதுக்கோ போராடுறோம். படிப்பு வரலன்னா நைட்டு உட்காந்து போராடுறோம், ஹோம்ஒர்க்கு அது போராடுறோம், எதுக்கோ போராடுறோம்ல. இல்லை, நம்மளுக்குள்ள அப்படி உணர்வுகள் வந்துக்கிட்டே இருக்கு. இதை நம்ம விடக்கூடாது. அல்லேலூயா. இது நம்மளை ஆளுகிறதுக்கு, நம்மளை சொல்லுங்க, இது நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு நம்ம விடக்கூடாது. இது நம்மளை ஜெயிப்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கோமாங்க. கேட்டால் நான் பாவத்தோட போராடுறேன் பிரதர், எனக்கு அது வந்துக்கிட்டே. எத்தனை நாளைக்கு நம்ம சொல்ல போகிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. தேசம் எங்களை நம்பி இல்லைங்க, உங்களை நம்பி தான் ஆண்டவர் இருக்கிறார். இந்திய தேசத்தில் உள்ள வாலிப தம்பிமார தங்கச்சிமார மோடி ஐயா மாற்றுவார்னு நினச்சிடாதீங்க. ஸ்டாலின் ஐயாவும் மாற்ற முடியாது, எவராலையும் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் முடிவெடுத்தா ஆண்டவர் உங்களை கொண்டு யுத்தங்களை பண்ணி ஜெயிக்க வச்சிருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா, யோசுவாவுக்குள்ள என்னைக்கு ஆண்டவருடைய பாரத்தை சுமக்க ஆரம்பிச்சானோ ஆண்டவருடைய வல்லமையும் உள்ள வர ஆரம்பிச்சது. இந்த அமலேக்கனை கண்டு யோசுவா பயப்படலை. நமக்கு ஏன் தெரியுமா இச்சையோட எதிர்த்து நிற்க முடியல? நம்மளால ஏன் தெரியுமா கோபத்தோட எதிர்த்து நிற்க முடியல? நமக்குள்ள தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? உள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா. நடுக்கமா இருக்குங்க. செய்தி கொடுக்கும் போது நான் உண்மையை சொல்றேன், தாழ்த்தி சொல்றேன். செய்தி கொடுக்கும் போது எங்கேயாவது சர்ச்சுக்கு போகும்போது இவ்வளவு அருளனுக்கு தெரியும், அதனால் அப்படிலாம் கொடுக்கவே முடியாது. அந்த ஆண்டவருடைய சமூகம் கூட வரலன்னா இந்த பலிபீடத்தில் நின்று வார்த்தைகளே வராது. ஐயோ நம்மளால யுத்தம் பண்ண முடியாதே. அல்லேலூயா. அப்போ நம்ம ஏன் இந்த 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 அமலேக்கின் ஆவியை ஜெயிக்க முடியலன்னா, நம்மளுக்கு தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லை? பயம் இருக்கு. ஏன் பயம் வருது? உள்ள பாவம் இருக்கு. அல்லேலூயா. நம்ம தான் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்திருந்தாதான் தைரியம் வந்துருவாங்க. சொல்லுங்க. தானியேல் எவனை கண்டுமே பயப்படாம இருந்ததுக்கு என்ன காரணம்? என் கூட தேவ சமூகம் இருக்கு. அல்லேலூயா. நீர் எனக்கு துணையாயிருப்பதா நிழலில் அகமகிழ்கிறே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா
நிழலில் அகமகிழ்கிறேன். இறுதி வரை எப்போதும் உம்மையே பற்றி கொண்டேன், தாங்குதையா உமது கரம். இறுதி வரை எப்போதும் உம்மையே பற்றி கொண்டேன், தாங்குதையா உமது கரம். உம்முடடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. டெய்லி நான் படிக்க வேண்டாம்னு சொல்லலை, உங்களை பரீட்சை எழுத வேண்டாம்னு சொல்லலைங்க. ஆனால் இதெல்லாம் செஞ்சாலும் நீங்கள் வாழ்க்கையில் தோக்க தான் செய்வீங்க. நான் எப்படியாவது டெய்லி அவருடைய சமூகம் காலையில் எந்திரிச்சு, ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறத நான் உணரணும் ஆண்டவரே. அது காலையில் நீங்கள் அவருடைய சமூகத்தை வாங்கிட்டீங்கன்னா எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதை ஜெயிப்பதற்கு. இல்லையா? ஆனால் அந்த சமூகம் வந்தால் தான் முடியும். உங்களுடைய சமூகத்தில் பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகும். சமூகம் வராமல் இந்த மாம்சத்தில் நான் ஜெயிச்சிருவேன், பரிசுத்தமாக வாழ்ந்துருவேன், வாழவே முடியாது. பல முறை நான் தோற்று போயிருக்கேங்க, தோற்று போயிருக்கேன். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும். பிசாசை ஈஸியாக நினச்சிடாதீங்க. பிசாசை அப்பாலே போ சாத்தானே போ பிசா, அப்படிலாம் அவன் போகவே மாட்டான். போயிருக்கானாமா? நீ எத்தனை வருஷமா சொல்லியிருக்க சொல்லு. போயிருக்கானா? ஜோசுவா போயிருக்கானா? போவான். ஆனால் ரெண்டாவது அப்படி சுற்றிட்டு அப்படி ரெண்டாவது வந்து உட்காந்துருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு கொஞ்ச காலம்தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவன் கரெக்டாக தான் வேலை என்ன செய்யறான், பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னைக்கு அமலேக்கனுடைய ஆவியை நீங்கள் கொன்று போடுறீங்களோ, நீங்கள் வெட்டி போடுறீங்களோ, அன்னைக்கு தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். அல்லேலூயா. புரிஞ்சிட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு கை தூக்குங்க. அது இந்த இதை வெட்டினாதான், ஜெயிச்சாதான் உங்களை ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்குள்ளேயே கொண்டு போக முடியும். இல்லாட்டி நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னா, 10th பரீட்சையை பிள்ளைகள் தம்பிமாராது 3 வருஷம் எழுதுறான்னு வைங்க. நம்ம 85 வயசு வரைக்கும் நான் 10th பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கேன். 10th அப்போ +1 பரீட்சை எப்போ எழுத போகிறோம்? நான் இது ஆவிக்குரிய காரியத்தை சொல்கிறேன். 10th பரீட்சையே பாஸ் ஆக முடியும்னா +2 பரீட்சை எப்போ எழுத போகிறோம்? டிகிரி பரீட்சை எப்போ எழுத போகிறோம்? அல்லேலூயா. ஆமாம், கொள்ளுவதற்கு நம்மளுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். இந்த தைரியம் எங்கேருந்து வரும்? தேவ சமூகம் வந்தாதான் உங்களுக்குள்ள தைரியம் வரும். தாவீதோடு தேவ சமூகம் இருந்துச்சு பாருங்க. கோலியாத்து அவனுக்கு ஒரு கொசு போல தெரிகிறான். கவனமாக கவனிங்க. படைகள் நடுங்குது, இராணுவம் நடுங்குது. ஆனால் தேவ சமூகம் இருந்ததுனால கோலியாத்த கொசு போல பார்க்கான். தேவ சமூகம் அவனை விட்டு விலகிச்சு. பார்த்தீங்களா? பாருங்க, வேலைக்காரன், ஒரு வேலைக்காரன், தாவீதுடைய ராஜ்யபாரத்தில் உள்ள ஒரு வேலைக்காரன் யோவாப். தாவீதுட்ட சம்பளம் வாங்குறவன் ஒரு அகித்தோப்பல். தாவீது சாப்பாடை சாப்பிட்றவன் மகன் அப்சலோம். ஆனால் தேவ சமூகம் விலகின உடனே உள்ளுக்குள்ள என்ன வந்துட்டு பார்த்தீங்களா? அல்லேலூயா. புரிஞ்சிட்டுன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. தேவ சமூகம் உள்ள இருக்கிற வரைக்கும் மழை போலது, கொசு போல தெரியுது. ஆனால் தேவன் பாவம் செஞ்ச உடனே சீமேக்கு பயப்படுறான், அப்சலோமுக்கு பயப்படுறான், அகித்தோப்பலுக்கு பயப்படுறான். ஏன் பயப்படுறோம்? நம்மளும் பயப்படுறோம்ல, நம்மளும் பயப்படுறோம்லாங்க. ஏன் பயம் வருது? உள்ள ஹோலினஸ் இல்லை, பரிசுத்தம் இல்லை, தேவ சமூகம் இல்லை.
அல்லேலூயா. நம்ம படிங்க, உங்கள் வாழ்க்கையோட எதிர்காலம் ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் ரொம்ப முக்கியமானது நான் சொல்ல மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழக்கக்கூடாதது தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. எத்தனாலும் நீங்கள் இழந்துடலாங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் தேவ சமூகத்தை மட்டும் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா உங்களை இந்த வேஷமான கிறிஸ்டின் பிள்ளைகளாக தான் நம்ம வாழுவோம். நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏமாத்துறதுன்னு சொல்லுவோம் போது ஆண்டவரையும் ஏமாற்றுவோம், குடும்பத்தையும் ஏமாற்றுவோம், நம்மளையும் நம்ம ஏமாற்றிக்கிடுவோம். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் இந்த நல் வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு இந்த யோசுவாட்ட இருந்த சுபாவம் என்ன சொல்லி தெரியுமா? மோசையை விட்டு இந்த யோசுவா பிரியவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐக்கியம், ஐக்கியம். முதல் சொன்னேன், நீங்க யுத்தம் பண்ணுவதற்கு தைரியசாலிகளாய் மாறணும். ரெண்டாவது, உங்களை நம்ம ஜெபிக்கிற நபரோடு, பரிசுத்தமாய் வாழுகிற நபரோடு நீங்க தான் உங்களை வலுக்கட்டாயமா போய் இணைச்சுக்கணும். இந்த நபர்கள் உங்கள்கிட்ட கூட இணைய மாட்டாங்க. திரும்ப சொல்றேன், நான் ஒரு ஆலயத்தில் இருந்தேன் பாருங்க. அப்போ ஒரு அண்ணன் எங்களை ஜெபத்தில் ஒரு அண்ணன் நடத்துவாங்க. என்ன மாதிரி ஒரு 60-70 பேர்த்த அந்த அண்ணன் நடத்துனாங்க. இப்போ 17 முழு ஊழியர் இருக்காங்க. அப்போ அந்த அண்ணன், நான் வீட்டில் இருப்பேங்க, வீட்டில் இருப்பேன். நைட்டு 10 மணிக்கு தான் ப்ரேயர் செவ்வாய்க்கிழமை. ஆனால் அந்த அண்ணன் 9 மணிக்கு எங்கள் வீட்டுடைய முக்கில் உட்காந்துருப்பார். நான் இவர் இப்படி வந்துடுவார்னு சொல்லி பின்வாசல் வழியாக மொட்டை மாடிக்கு ஏறி மேலே போய் படுத்திருப்பேன் பாருங்க. அவர் எங்கள் அம்மா, அவன் வரவே இல்லையா அப்படிங்கும். இல்லை, அவன் வந்துட்டான், இங்கே தான் இருக்கான், ஆனால் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில. அவன் வராமல் நானும் இந்த இடத்த விட்டு என்ன செய்ய மாட்டேன். ஆமாம், என்னை இப்படி கூப்பிடுவார், நான் போக மாட்டேன். ஆனால் ஒரு நாள் ரோட்டில் நின்று என்னை பார்த்து அழ ஆரம்பித்தார். அருள் தம்பி, அருள் தம்பி, உன் மேலே தேவ திட்டம் இருக்கு, உன் மேலே கிருபை இருக்கு, வந்துருமா? அப்போ நான் அப்படி அழ ஆரம்பிச்சேன். யோசிச்சேன், இந்த ஆள் யாரு? நம்மளுக்காண்டி இந்த ஆள் ஏன் அழணும்? அல்லேலூயா. புரியுதா? நான் அப்படி சிந்திச்சு, இந்த ஆள் யாருங்க, நம்மளுக்காண்டி ஏன் அழணும்? அல்லேலூயா. பார்த்தீங்களா, மோசேக்கு யோசுவாவுக்கு வீடு இல்லாமல் இருந்திருக்குமா? யோசுவாவுக்கு சம்பாத்தியம் பண்ண தெரியாதா? மோசையை விட்டு யோசுவா இஞ்சி கூட நவளல. அல்லேலூயா. உங்க ஐக்கியம் யாரோடு இருக்கு? ரொம்ப முக்கியங்க. பரியாசம் பண்றவன் கூட நீங்க சேர்ந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்ச நாள்ல நீங்க பரியாசம் பண்ண ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. ஸ்டைல் பண்றவன் கூட சேர்ந்தீங்கன்னா, இல்லை பிரதர் அவங்க சர்ச்சைக்கு வரவங்கள தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் அந்த வாடை ஒட்டி ஒட்டி நம்மளும் ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடும். திங்கிறவனோட அடைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு நான்வெஜ்ஜே பிடிக்காது. ஆனால் கொஞ்ச நாள் நீங்கள் நான்வெஜ் வெறியராக மாறிடுவீங்க. எங்கள் ஐக்கியம் பிதாவோடும். கட் பண்ணிருங்க. ஒரு நபரோடு சேரும் போது உங்களுக்கு பரிசுத்த குலைச்சல் வருது, இல்லை நம்ம ரூட்டு மாறுதுன்னா எவரா இருந்தாலும் பயப்படாதீங்க. இல்லையா? இல்லை அவனை கட் பண்ணா அப்படி உதவி போயிருமேனே, அவன் தானே எனக்கு சொல்லி கொடுக்கான். திரும்ப சொல்றேங்க, நீங்க அவனை ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க அதை ஒரு காலமும் கொண்டு வரவே முடியாது. உங்களை அது கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிச்சிடும். பாலியல் இச்சைக்கு விலகி ஓடுன்னு சொன்னாரா, ஏத்து நில்லுன்னு சொன்னாரா? சொல்லுங்க. பிசாசுக்கு ஏத்து நிக்க சொன்ன ஆண்டவர் இதுக்கு எதிர்த்து நிக்க சொல்லல. ஒரு நபரோடு நம்ம சேரும் போது நமக்கு தெரியும், நம்ம நல்லா தெரியும், நமக்கு ஒரு மாதிரி ஆகுறோம்,
பரியாசம் பண்ணுறோம், இல்லை பெருமையாக பேசுகிறோம், இல்லாட்டி அகந்தையாக பேசுகிறோம் நமக்கு தெரியும். அப்படி தெரியும் போது ஒரு முறை 2 முறை போராடி பாருங்க. இல்லைன்னா அவங்கள வச்சு 5 லட்சம் ரூபா உங்களுக்கு லாபம் இருந்தாலும் அவங்க பழக்கத்தை கட் பண்ணிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாட்டி கொஞ்ச நாளில் பாருங்க, நான் இருந்த திருச்சபைக்கு ஃபாதர் ஒரு நாள் வந்திருந்தார். அப்போ எனக்கு 3 நண்பர்கள் உண்டு. ஏன் இதை எனக்கு ஆண்டவர் சொல்கிறாருன்னு தெரியல. 3 நண்பர்களும் உயிர் நண்பர்கள். எத்தனை லட்சம் இப்படி வேணும்னாலும் உடனே கொண்டு தந்துடுவாங்க. திடீர்னு ஃபாதர் வர்றாரு, பலிபடத்து மேலே ஏறாரு, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படி போயிட்டார். நீ என் பக்கம் வரணும், எனக்குள்ளே வரணும், நான் உன்னை பயன்படுத்தணும்னா உன்னை சுற்றி இருக்கிற அந்த நண்பர்களை விட்டுரு அப்படின்ட்டு போயிட்டார். அவர் தீர்க்க தரிசனம்லாம் சொல்லலை, இல்லையா, அவர் அருளே அப்படிலாம் சொல்லலை. நான் உன்னை பயன்படுத்தணும், நீ எனக்குள்ளே வரணும்னா உனக்கு தடங்கல் பண்ணுகிற அந்த 3 நண்பர்கள் என்ன செஞ்சிரு, சும்மா அவரோட விட்டுட்டு பாட்டு படிக்காரு. உடலை கோடு, உள்ளத்தை கோடு, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு அது குத்துது. அப்போ அப்போ இந்த 3 நண்பர்கள் நம்மளுக்கு நம்ம பழகிறது ஆண்டுடைய சித்தம் இல்லையா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. கெட்ட நண்பர்கள் இல்லைங்க, 2 நண்பர்கள் சபைக்கு வர்ற நண்பர்கள், நான் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய நண்பர்கள். ஆனால் நைட்டு முடிவெடுத்தேன், எனக்கு வேண்டாண்டவரை, எனக்கு நீங்க தான் வேணும். அல்லேலூயா. இந்த இரவுல உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை கையில் எடுக்கணும்னா நீ எனக்காண்டி வாழணும் அப்படின்னா நீ இதை விட முடியுமா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. மோசையோட இந்த யோசுவா இருந்தார், பிரியவே இல்லை. யார் யாரோ வெளியே போறாங்க. ஒரு ஜெபிக்கிறவனோடு, மலை மேல் ஏறுகிறவனோடு இந்த யோசுவா ஒட்டி 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 இருந்ததுனால பாருங்க, அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி இந்த யோசுவாவுக்குள்ள இறங்க ஆரம்பிக்கு. அல்லேலூயா. சும்மா உங்களை நீங்களே என்ன நானே ஏமாத்திக்கிற கூடாது. முடிவெடுங்க. ஜெபிக்கிறவனை நீங்க தேடி போங்க, ஜெபத்துக்கு நீங்க தேடி போங்க. உபாசம் பண்றவன் எவன் கண்டுபிடிங்க, ஆவியில நிரம்புறவன் எவன் நீங்க கண்டுபிடிங்க. அவன் உங்களை தேடி வரவே மாட்டான். திரும்ப சொல்றேன், நீங்க தான் அதை தேடி கண்டுபிடிச்சு ஒட்டி கொள்ளணும். எனக்கு எலிசாட்ட ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமாங்க? எலிசா வல்லமையாலாம் பயன்படுத்தப்பட்டான். ஆனால் பாருங்க, எலியாவை இப்படிங்கிறவங்க விட மாட்டேக்கான். அல்லேலூயா. இந்த அங்கே போ, அவன் இப்படி தண்ணி காட்டுறான், ஆனால் இவன் சொல்லிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மோசைகளோடு சேர்ந்தாதான் உங்கள் வாழ்க்கையில் அந்த அபிஷேகங்கள் இறங்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ நான் பாட்டு படிப்பேங்க. பாட்டு படிக்கிறதுக்கு எனக்கும் எந்த தகுதியும் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், நான் அதுக்கு தகுதியான பாத்திரமும் கிடையாது. ஆனால் பாருங்கள், சும்மா பாதருக்கு டீ வாங்கி கொடுப்பேன், அவருடைய துணியெல்லாம் துவைச்சி கொடுப்பேன். என்னமோ ஆண்டவர் எனக்கு மனம் இறங்கிட்டார். நான் இங்கே நிற்கிறதுக்கே தகுதி கிடையாது. அல்லேலூயா. அற்பமாக எண்ணாதீங்க. நீங்கள் நான் சொல்கிறவனா செக் பண்ணி பாருங்கள். ஜெபிக்கிற ஆளோடு, மோசைகளோடு தேடி போய் நீங்கள் ஐக்கியத்தை ஏற்படுத்தி பாருங்கள். உங்களுக்குள்ள ஜெப ஆவி உள்ள வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. துதி ஆவி உள்ள வர ஆரம்பிக்கும். வேத வசனம் உள்ள வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள அந்நிய பாஷை வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஆவியின் பலன் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2ம் நடந்த யோசுவா வாழ்க்கையில தான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைய முடிஞ்சது. நம்ம இப்ப பாட்டு வேணா படிக்கலாம். வாருமையா மகிமையின் மேகமாக போடு, இறங்கி வந்தீரே.
அவங்க ஆசரிப்பு கூடாரத்தின் மகிமை நிரம்பி பாட்டு படிச்சிட்டாங்க. நீங்களும் நானும் எப்போ மகிமைக்குள்ள போக போறோம்? புரிஞ்சுட்டா புரியல உங்களுக்கு? அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய மகிமைக்குள்ள அவங்க அனுபவிச்சிட்டாங்க. நம்ம எப்போ அனுபவிக்க போறோம்? நமக்கு ஆசை தான் இருக்கு, மகிமையை பார்க்கணும், மகிமைக்குள்ள போகணும், அபிஷேகத்தில் நிரம்பணும், ஆவியில நிரம்பணும், நைட்டெல்லாம் ஜெபிக்கணும், ஆசை இருக்கு. ஆனா என்றே ஆக முடியலையே. ஏன் தெரியுமா? இங்க அமலேக்கன் உயிரோட இருக்கான். என் வாழ்க்கையில் இருக்கிற அமலேக்கன் சாகவே இல்லை. அதனால மகிமை என்னால் கொண்டு வர முடியல. அமலேக்கன் கொல்லப்பட்டாதான் நீங்க மோசையே உங்களுக்கு கிடைப்பாங்க. அல்லேலூயா. அமலேக்கன் கொல்லப்பட்டாதான் நீங்க மோசே கூட இணையவே முடியும். மோசே கூட நீங்க இணைஞ்சாதான் நீங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயே போக முடியும். கையில் வாக்குத்தத்தம் இருக்கு பிரதர், எனக்கு அதை பேசினார் பிரதர், இதை பேசினார் பிரதர். நம்ம இப்படி ஏமாத்திடக்கூடாதுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றிருப்பார். ஆனால் உங்களுக்கு ஒன்று பேசியிருப்பார். அதை நிறைவேறத உங்க கண்ணு பார்க்கணும். இல்லையா? புரியுதா? இப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் ஒன்று பேசியிருப்பார், அதில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். இப்போ புரிஞ்சுட்டா புரியுது? இப்போ யோசுவா இருக்கார், அலெக்ஸ் அண்ணனுக்கு அக்காவுக்கு பேசின அந்த வாக்கு தத்தத்தில் அந்த பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் இது முக்கியம் இல்லை. ஜோசுவாவுக்குன்னு சொல்லி ஆண்டவர் தனியாக ஒரு வார்த்தையை பேசியிருப்பார். செக்கினாக்குன்னு சொல்லி தனியாக ஒன்று பேசியிருப்பார். அதை நிறைவேறத உன் கண்ணும் பார்க்கணும், உன் கண்ணும் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போயிருக்கோமா? ஆசரிப்பு கூடாரத்துடைய மகிமை நம்மளுக்கு தெரியுமா? அல்லேலூயா. எப்பங்க போவோம்? வர்றோம், கொஞ்ச நேரம் ஜெபிக்கும், ஒரு அதிகாரம் படிக்கும், அவ்வளோதான். இதை தாண்டி நம்ம ஆண்டவருக்குள்ள ஆண்டவருடைய காரியங்களை என்னத்தை அனுபவிக்கும் சொல்லுங்க? என்ன ஒரு தம்பி கேட்டான், நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போல நாங்கள் இருக்கிற மாதிரியே தானே நீங்களும் இருக்கீங்க அப்படிங்க. எங்க முகமும் இப்படி இருக்கு. எனக்கு கொஞ்சம் குத்த தான் செஞ்சிச்சு. எங்கள் வீட்லேயும் சட்டி ஜாமான்லாம் பறக்கு, உங்கள் வீட்லேயும் சட்டி ஜாமான் பறக்கு. எங்கள் பிள்ளைகளும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேக்கு, உங்கள் பிள்ளைகள் இப்படி. எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஆமாண்ணே அப்படின்னு. ஏன்? ஆனால் ஆண்டோடைய மகிமை நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்மளை பார்த்து இந்த வார்த்தை அவங்க சொல்ல முடியுமாங்க? இல்லைங்க, அந்த பாப்பாவை அவ வேறங்க, அந்த தங்கச்சி அவ வேறங்க, அந்த தம்பி அவன் வேறங்க, அவன் பக்கத்தில் போக முடியாதுங்க. ஒரு ஊனமுற்ற பையங்க, காலும் ஊனம், கையும் ஊனம், வாயும் ஊனம். 28 தம்பிமார ஆண்டவரை பற்றி சொல்லி ஆண்டவருக்குள்ள நடத்தி பாருங்க. அதில் 4-5 தம்பிமார அபிஷேகத்துக்குள்ள நடத்தி, நான் அதை நம்பலை. அவன் ஒரு தம்பி கொடுத்தேன். எனக்கே வெக்கமாயிடுச்சு. இந்த காலு ஊனம், இந்த கையும் ஊனம், வாயும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு எங்கெங்க ஊனம் இருக்கு? நம்மளுக்கு என்னங்க ஆண்டவர் குறை வச்சிருக்கிறார்? ஆனால் நம்மளால ஏதாவது ஒன்று செஞ்சிருக்க முடியுதான்னு பார்த்தீங்களா? நம்மளே அமலேக்கனை ஜெயிக்க முடியல, போராடிக்கிட்டு இருக்கோம்.
அல்லேலூயா. நம்மளே இந்த அமலேக்கன் ஆவியோட போராடிட்டு இருக்கவா சாகவா வேணுமா வேண்டான்ட்டு இருக்கோம். நல் வார்த்தைகள் நிறைவேறணும்னா நீங்க யுத்தம் பண்ணியே ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யுத்தம் பண்ணாத வரைக்கும் உங்களால் அடுத்த கட்டத்துக்குள்ள போகவே முடியாது, போகவே முடியாது. என்ன யுத்தம்? முழங்கால் யுத்தம். என்ன யுத்தம்? உபவாசங்கிற யுத்தம். என்ன யுத்தம்? இரவெல்லாம் விழிச்சிருக்கிற யுத்தம். பண்ணி பாருங்க. ஏசப்பா, நான் இச்சைக்கு அடிமைப்படக்கூடாது ஆண்டவரே, எனக்கு அந்த உணர்வு வரக்கூடாது, எனக்கு நீங்க மன இறங்கணும்னு இரவுல ஜெபிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. மார்க் எடுக்கணுங்கிற இருக்கிற உணர்வு நம்ம வாழ்க்கையில போராடுற பிசாசை ஜெயிக்கணும்னு இல்லையே. நீங்க மார்க் எடுத்தீங்கன்னா உலகம் மட்டும் உங்களை புகழுங்க. நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை அப்படிங்க. வேற என்னத்தை சொல்லிடும்? அழுகையா வந்துச்சு எனக்கு அந்த பையனை பார்க்கும் போது. போன வேலைக்கிழமை அவனை சந்திச்சேன். போன வேலைக்கிழமை தம்பிமாரெல்லாம் கூட்டு வந்துட்டான். எல்லாம் இந்து தம்பிமார். எப்படி நீங்க ரசிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேட்க, காலேஜில் நாங்கள் அவனை பார்ப்போனே, இப்படி நொண்டி நொண்டி நடந்து வந்துக்கிட்டே இருப்பான். இப்படி நடந்ததை அப்படி சொல்கிறேங்க, நொண்டி நொண்டி நடந்து வந்துக்கிட்டே இருப்பான். வந்துட்டு இப்படி 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 பார்ப்பானா, கணேஷ் நேற்று நைட்லாம் நல்ல ஆபாசம் படம் பார்த்தையா அப்படின்ட்டு போயிடுவானா. அல்லேலூயா. அவனுக்கு ஒன்றுமே விளங்காதான். நம்ம கிளாஸ் இல்லை, இவன் நம்ம கிளாஸ் இல்லை. நம்ம நைட்லாம் ஆபாசம் படம் பார்த்தது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு இவன் ரெண்டாவது போகும்போது அவன் அலறி ஓடுவானா. அதாவது நம்ம நேற்று செஞ்சதை இன்னைக்கு செஞ்சதை இப்படி சொல்லிட்டு, ஆனால் இவனுக்கு ரெண்டாவது தெரியாதான் சொல்ல. ஏன்னா அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை முத்து முத்தா முத்து முத்தா வருனே. எங்களுக்கு பயம் கொடுக்க ஆயிட்டு. இவன் கூட கடவுள் இருக்கார். இவன் கூட சொல்லுங்க, இவன் கூட கடவுள் இருக்கார். இவன் எங்களுக்கு ஆண்டவரை பற்றியே சொல்லலைனே. நாங்களா வந்து இவனுடைய கேரக்டரை பார்த்து கால் ஊனம், கை ஊனம், வாய் ஊனம், இவன் கூட இப்படி கடவுள் பேச முடியுமான்னு சொல்லி நாங்கள் இந்த கடவுளை தேட ஆரம்பிச்சோன்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. ஊனமுற்ற பையனுக்கு மேல மகிமை வந்ததுனால நம்ம திருச்சபைக்கு வர்ற பையன்தான். பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கு, ஆனால் நீங்க யாரும் அவனை பார்த்துருக்க முடியாது. உங்க கண்ணில் அவன் தப்பவும் பட்டிருக்கவும் மாட்டான். அல்லேலூயா. அந்த தம்பி பேர் நோவா. ஏன் உங்களால முடியாது? ஏன் உங்களால முடியாது? அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தைரியத்தை கேளுங்க. என்னை எதுக்கு ஆண்டவரை கொண்டு வந்தீங்க? எனக்கு ஏன் ஆண்டவரை இந்த சத்தியத்தை சொன்னீங்க? ஏன் கூட ஏன் ஆண்டவரை இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை ஆண்டவர் நேசிக்கலைன்னா இப்படி வார்த்தைகளை உங்க கூட ஆண்டவர் பேச முடியுமா? இது நாங்களெல்லாம் முடிவெடுத்து பேசுறது இல்லை, இது நானா பேசுறது இல்லைங்க. உங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு யுத்தத்துக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய் திறங்க. யோசுவாவுடைய வாழ்க்கையில நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றினீங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் சிலது நிறைவேறல ஆண்டவரே. வாக்கு தத்துவம் நிறைவேறல ஆண்டவரே. நாங்க யுத்தம் செய்யல ஆண்டவரே. நாங்க அமலேக்கனோடு யுத்தம் செய்யல ஆண்டவரே. செய்யக்கூடிய தைரியம் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. மனம் விட்டு பேசுங்க. ஒரு 5 நிமிடத்தில் நம்ம முடிச்சிருவோம். மனம் விட்டு பேசுங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனையோ இங்க யாருமே இல்லை, இங்க யாருமே இல்லை. வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாம வாய் தரங்க. என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு இந்த ஆவி போராடுது. இந்த ஆவியை மேற்கொள்ள
ஆண்டவரே இந்த ஆவியை நான் ஜெயிக்க, இந்த குடும்பத்தை விட்டு இந்த ஆவிகளை நாங்கள் துரத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிக்கணும்னு என்ன இருக்கு, ஆனால் எப்பெல்லாம் நீங்கள் ஜெபத்துக்கு போறீங்களோ பாருங்க ஒரு விதமான கொட்டாய் வரும். அந்த கொட்டாய் வரும்போது உங்கள் சரீரம் பலவீனப்படும். ஆனால் என்னைக்காவது உணர்ந்திருக்கமா இந்த ஆவி நம்மளை இப்படி செய்யுது. பைபிள் படிக்கணும் தான் போவீங்க, ஆனால் பைபிள் படிக்க போகும்போது உங்கள் சிந்தை மாறும். இதெல்லாம் இந்த அமலேக்கியனுடைய ஆவிதான். எல்லாரும் வாய் தரங்க. ஆண்டவரே உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, உங்கள் வல்லமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. யோசுவாவை அமலேக்கியனை வெட்டி போட வைத்தது போல ஆண்டவரே எங்கள் திருச்சபையை, எங்கள் திருச்சபை பிள்ளைகளை ஆண்டவரே இந்த அமலேக்கியனுடைய ஆவியை ஜெயிக்க, இந்த அமலேக்கியனுடைய ஆவியை எங்கள் எல்லைகளை விட்டு ஆண்டவரே துரத்த ஆண்டவரே. இந்த அமலேக்கியனுடைய ஆவி என்னைக்கு வெட்டப்படுதோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் ஏகோவா நீசிங்கிற சத்தம் கேட்கும். அல்லேலூயா. கீழே அழகாவது கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி ஏகோவா நீசி என்று பெயரிட்டார். இவ்வளவு நாள் நம்ம ஏகோவா ராஃபாவை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோங்க, ஏகோவா ஷம்மாவை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்ரோயை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னைக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏகோவா நீசியா இருக்கிறார் என்னைக்கு சொல்ல போறீங்க? எல்லாரும் கண்களை மூடுங்க, வலது கரத்தை உயர்த்தி. என்ன என்ன காரியத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும். அது அப்படியே தேவ சமூகத்தில் கண்களை மூடி யாரையும் பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு எரிச்சல் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த ஸ்பிரிட் என் கூட இப்படி போராடுது ஆண்டவரே, இல்லாட்டி உங்கள் சிந்தை உங்கள்கிட்ட இல்லை, ஆமாம் நான் இப்படி நினைக்கிறேன் ஆனால் என்னால் அதை செய்ய முடியல, அதை ஒப்பு கொடுங்க. இல்லாட்டி தப்பான எண்ணங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை தூக்க மயக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லாட்டி சோம்பேறித்தனம் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லாட்டி என்னால் போக அதை அப்படி சொல்லிடுங்க. எனக்கு இதில் இருந்து விடுதலை வேணும் ஆண்டவரே, இந்த ஆவியை நானே வெட்டி போடத்தக்க உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை நிரப்பட்டு ஆண்டவரே. நோய்களை போக்கி பேய்களை ஓட்டும் பலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் இந்த ஆவியார், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் இந்த ஆவியார், வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே, வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே, கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, நிரப்பும் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, கோபங்கள் நீக்கி சுவாபங்கள்
ராபர்ட் ரெனால்டு அவர் இன்னைக்கு ஆண்டவர் தேசத்தில் வல்லமையாக அந்த ஐயாவை பயன்படுத்திட்டு இருக்கிறார். அவருடைய சாட்சியை நான் கேட்டேன். பாருங்க, 68 நாள் அங்கே ஊழியம் தான் பண்ணியிருக்கிறார். பாருங்க, ஊழியம் பண்ணி சில போராட்டங்களை அவரால் மேற்கொள்ளவே முடியலையாம். அப்போ ஆண்டவர் அவரோட பேசினாராம், என் வல்லமை, என் அபிஷேகம், என்னுடைய பலன் வராமல் உன்னால் இதிலெல்லாம் வந்து எப்பவுமே வெளியே வர முடியாது ரெனால்டு அப்படின்னாராம். இவர் முடிவெடுத்தாராம். பாருங்க, ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லைங்க, எல்லா ஊழியத்தையும் கட் பண்ணிட்டு 68 நாள் இந்த பலிபீடத்தை வச்சு பொய் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். 68 நாள் இவர் போனது எப்படி போயிருக்காரு பாருங்க. ஏசப்பா, என்னை நீங்கள் தொடாமல், உங்களுடைய வல்லமை எனக்கு தராமல், என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றாமல், நான் இப்போ இந்த போகிற ஜெபத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க. ஒன்று எனக்கு நீங்கள் தந்தா நான் திரும்பி வருவேன், அப்படி தரலன்னா நான் அங்கேயே கூட என்ன செய்வேன். முடிவெடுத்து போயிருக்கிறார். 1 நாள், 2 நாள், 15 நாள், 25 நாள். என்ன நடக்கும்னு பாருங்க. 40 நாள் ஒன்றும் நடக்கலை. 45 நாள், 50வது நாள், 55வது நாள். ஏன்னா அவர் யாரையும் வந்து இப்படி தொடமாட்டார். நான் எதுக்கு இப்படிங்கிறான்னா ஏன் தொடமாட்டுக்காரு ஆண்டவர் அப்படின்ட்டு போய் கேட்டேன். எதுக்கு இல்லை, தொட்டா ஹோமா ஸ்டேஜுக்கு ஆயிடுவாங்கண்ணே. 68வது நாள் வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவர் அவருக்கு தரிசனமாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் செத்து போனவர் இல்லைங்க, தோற்று போனவர் இல்லை. உங்களுக்கு வாஞ்ச இருந்தா, ஜெயிக்கணும் என்ன இருந்தா, உங்களை கொண்டு பல லட்சம் வாலிபரை ஆண்டவர் திருச்சபை பக்கமாக திருப்பிடுவார். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், நான் பலவீனமான ஆள், நான் ஒன்றும் தெரியாத ஆள், நான் எதுக்குமே லாயக்கு இல்லாத ஆள் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்ச வந்துச்சுன்னா, அபிஷேகத்து மேலே உங்களுக்கு ஒரு வல்லமை வந்துச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையை கொண்டு அநேக தம்பிமார் தங்கச்சிமார் நித்திய ஜீவனுக்கு வந்துடுவாங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க. எது எதுக்கோ நீங்கள் விடாமுயற்சி எடுக்கீங்க. ஒரு அரியரில் பாஸ் ஆகணும்னு சொல்லி பாருங்கள், இரவெல்லாம் நீங்கள் முழிச்சு ஜெபிக்கீங்க. காலேஜில் பாஸ் பண்ணிடணும்னு சொல்லி நீங்கள் என்னென்னமோ செய்கிறீங்க. ஏன் ஆண்டவருடைய வல்லமையை நான் வாங்காமல் விடமாட்டேன், ஆண்டவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரை விடமாட்டேன், இந்த ஜெபத்தை விடமாட்டேன். நீங்கள் ஏன் இப்போ ஒரு முடிவு எடுக்கக்கூடாது? எல்லாரும் கண்களை மூடி, கோபங்கள் நீக்கி ஸ்வாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே, பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே, பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே, உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார், உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார், தூய ரத்தம் எனக்காக தீய என் வாழ்வு மாறே, தூய ரத்தம் எனக்காக தீய என் வாழ்வு மாறே, காயங்கள் எனக்காக
நீர் எங்களுக்காய் சிந்தின ரத்தம் வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. நீங்க எங்களுக்காண்டி கொடுத்த ஜீவன் வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்க குடும்பத்துக்கு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களை இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நாட்டின நோக்கம் வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்களை நேசிச்சு இந்த வாலிபர் கூட்டத்தை நடத்துற இந்த நோக்கம் வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்த மூலியங்கள் நல்ல தெய்வமே, தனது நல்ல மாலை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பிரயாசத்தோடு மெனக்கெட்டு ஆண்டவரே வந்த எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எதிர்காலங்கள், படிப்புகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி யோசுவாவுக்கு சொன்ன நல் வார்த்தையை கர்த்தர் தரையில் விழவிடாமல் நிறைவேற்றினார். யோசுவா கர்த்தருடைய வார்த்தையை, பரிசுத்தத்தை தரையிலே விழவிடாமல் காத்ததினால் கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையை தரையிலே விழவிடாமல் கர்த்தர் காப்பாற்றினார், நிறைவேற்றினார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரின் நாங்களும் சில நேரங்களில் பரிசுத்தத்தை, சில நேரங்களில் ஜபங்களை, சில நேரங்களில் இன்பமான சம்பாஷணையினால், சில நேரங்களில் இந்த பிரசங்கம் போரடிக்கும் என்ற நினைவினால் வேறு இடங்களுக்கு நாங்கள் எங்கள் இருதயத்தை செலுத்தினதுனால தரையிலே விழ விட்டிருக்கிறோம். இனி அப்படி நாங்கள் விடாதிருக்க இன்று தீர்மானம் எடுக்க வைத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த எல்லாரையும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமீன். சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.